அதாவது டெல்டா மாவட்டங்களுக்கு குறிப்பாக மீண்டும் ஒரு 2 நாளுக்கு கனமழை நீடிக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருந்தது. இந்த சூழ்நிலையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் காலை 6 மணியிலிருந்து கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக கடந்த வாரம் முழுவதும் இந்த டிட்வா புயல் மற்றும் கனமழை காரணமாக மக்கள் கடுமையான சிரமத்தை சந்தித்தார்கள். குறிப்பாக சம்பா தாளடி விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய விவசாயிகள் நெற்பயிர்கள் மூழ்கி கடும் துயரத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லலாம். இந்த சூழ்நிலையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக மழை ஓய்ந்து வெயில் அடித்து வந்தது. இந்த நிலையில் காலையிலிருந்து கனமழையானது தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் விடாது கொட்டி தீர்த்தது. குறிப்பாக நாகப்பட்டினம், நாகூர், திருமருகல், சிக்கல், திட்டச்சேரி, மரக்காஞ்சாவடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையினால் வாகன ஓட்டிகள் சிரமத்தை சந்தித்தார்கள். குறிப்பாக தொடர்ச்சியாக பெய்த கனமழை காரணமாக முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடியும் கனமழையில் அதிகாலையிலேயே தொழிலுக்கு செல்லக்கூடிய மீனவர்களாக இருந்தாலும் சரி, மீன்பிடி தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி, கடுமையான சிரமத்தை சந்தித்து செல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக தொடர்ச்சியாக பெய்து வந்த அந்த கனமழையானது தற்போது தூறல் மழையாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது.